இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் கீழடியில் நடைபெற்ற அகழாய்வில் கிமு 580ஆம் ஆண்டுக்கு சொந்தமான நாகரிக சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் 2வது நகர மையத்திற்கு ஒப்பான இந்த தொன்மை ரேடியோ கார்பன் சோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகழாய்வில் செராமிக் துணுக்குகள், மண்வெட்டியகள், உதிர் வடிவ நகைகள், தாழ்வாரங்கள், குழாய்கள் உள்ளிட்ட நகரமய வாழ்க்கையின் அடையாளங்கள் உள்ளன. இவற்றை ரேடியோ கார்பன் மூலம் சோதனை செய்ததில் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையிலான வாழ்வியல் சான்றுகள் என்று தெரியவந்துள்ளது. இந்த அகழாய்வில் புனே அகர்கர் நிறுவனம், நியூயார்க், இத்தாலி உள்ளிட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பங்காற்றி வருகின்றனர். சங்க இலக்கிய வரலாற்றோடு ஒத்துப்போகும் இந்த கண்டுபிடிப்புகள் தமிழர்களின் நகரமய நாகரிகத்தை நிரூபிக்கின்றன. புத்தக வாசிப்பு மீதான நேசிப்பை அதிகரிக்கும் நோக்கில் சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் திறக்கப்பட்டிருக்கும் கண்டெய்னர் புத்தக விற்பனை நிலையம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. வித்தியாசமான இந்த புத்தக கடையை சென்னையைச் சேர்ந்த டிஸ்கவரி புக் பேலஸ் குழுமம் தொடங்கியுள்ளது. சென்னை திண்டிவனம் நெடுஞ்சாலையில் அச்சரப்பாக்கம் பகுதியில் இந்த கடை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 100 புத்தக கடைகள் அமைக்கும் முயற்சியின் முதற்கட்டமாக இந்த புத்தக கடை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கண்டெய்னர் புத்தக கடை என்பது வாசகர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும் நோக்கத்தின் முதல் படியே என டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவன உரிமையாளர் வேடியப்பன் தெரிவித்துள்ளார். பொதுவாக தமிழ்நாட்டில் அரசும் சரி, தனியார் நிறுவனங்களும் சரி, அமைப்புகளும் சரி, பல்வேறு வகையில் வாசிப்பு, புத்தகம், இலக்கியம் அப்படின்ற பல முயற்சிகளை நம்ம முன்னெடுத்தாலும் கூட இருக்கிற சமூக சூழலில் காலகட்டத்தில் நமக்கு அந்த வாசிப்பு கொஞ்சம் குறைந்துக்கிட்டே போதும் அப்படிங்கிற அந்த ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்குது. வாசிப்பு குறைவு அப்படிங்கிறது ஒரு வெறுமனே புத்தக விற்பனை வியாபாரம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு மொழியோட பின்னடைவாகவும் ஒரு நம்மளுடைய தமிழ் கல்ச்சரோட பின்னடைவாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த சூழலில் இதை நம்ம எப்படி அதை திருப்பியும் மீட்டுருவாக்கம் செய்கிறது அல்லது தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த மனநிலையோடு நாங்கள் யோசிக்கும் போது தான் புதிய திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த வகையில் தான் டிஸ்கவரி புக் பேலஸ்லேருந்து இந்த புதிய முயற்சியாக புக் அப்படிங்கிற பேரில் ஒரு முழுக்க ஒரு கண்டெய்னரில் புத்தக கடையை ரெடி பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அதில் இந்த இன்டீரியர் இதெல்லாம் செய்து நம்ம ஒரு இடத்துல வைக்க முடியாது. வெற்றிகரமாக நடத்துறது ரொம்ப சிரமம். பார்க்கிங் வசதி இருக்காது. அப்புறம் பெரும்பாலும் புத்தக கடைகள் நிறைய வாடகை கொடுக்க முடியாது. முதல் மாடியில் இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். வாசகர்கள் வரமாட்டாங்க. அதனால் அது சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கடினங்கிறதுனால இந்த மாடலுக்கு ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிறது, அதை கொண்டு போய் நம்ம விரும்புகிற இடத்த கண்டுபிடிச்சி வைக்கிறது, அதன் மூலமாக வாசகர்களை நம்ம கொண்டு வரது அப்படிங்கிற அந்த கனவோடு இந்த திட்டத்தை முதல் முறையாக சென்னை அச்சரப்பாக்கம் 99 கிலோமீட்டர்ஸ் காஃபி ஷாப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். இங்கேருந்து சென்னையிலேருந்து திண்டிவனம் போகிற வழியில் 99வது கிலோமீட்டரில் இருக்குது. AI சிப்புக்கான சந்தை அடுத்த 3 ஆண்டுகளில் $500 பில்லியன் உயரும் என்று AMD நிறுவனத்தின் CEO லீசா சூ தெரிவித்துள்ளார். 2023 நிலவரப்படி AI சிப் சந்தை $45 பில்லியன் உள்ளது. இந்நிலையில் ஆண்டுக்கு 60% அதன் சந்தை உயரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். AI சிப் சந்தையில் அமெரிக்காவைச் சேர்ந்த NVIDIA நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் NVIDIAவுக்கு போட்டியாக AI சிப்புகளை அறிமுகம் செய்யும் தீவிர நடவடிக்கையில் AMD இறங்கியுள்ளது. அகமதாபாத் விமான விபத்துக்கு பின்னர் பலரும் விமான பயணம் பற்றி பயப்படுவதையும் அதில் உள்ள ரிஸ்க் பற்றி பேசுவதையும் காணலாம். ஆனால் விமான பயணத்தில் 10 லட்சத்தில் ஒருவர் மரணித்தால் அதே ஆபத்து சாலையில் பயணிக்கையில் 100க்கு 1 என்ற விகிதத்தில் உள்ளது. இது போகிற போக்கில் சொல்லும் கருத்து அல்ல. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 1,60,000க்கும் அதிகமான மரணங்கள் சாலை விபத்துகளால் நிகழ்கின்றன. 2022ஆம் ஆண்டு தரவுகளின்படி ஒவ்வொரு நாளும் 462 மரணங்கள், ஒவ்வொரு மணி நேரமும் 19 மரணங்கள் சாலை விபத்துகளால் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த தரவுகளை எல்லாம் வைத்து பார்த்தால் சாலையில் பயணிப்பதை விட விமானத்தில் பயணிப்பது பல மடங்கு பாதுகாப்பானது என தோன்றுகிறதல்லவா? ஆனாலும் சாலை விபத்துகளில் பலர் இறப்பதை பற்றி படித்துவிட்டு நகர்ந்து செல்லும் நம்மை விமான விபத்துகள் மிகவும் பாதிக்கிறது. காரணம் ட்ரெட் ரிஸ்க் எனப்படும் பெரும் விபத்துகள் பற்றிய பயம்.
மனிதர்கள் பொதுவாகவே வழக்கமாக 1-2 நபர்கள் பலியாகும் நிகழ்வுகளை விட மிக அரிதாக ஆனால் பலரை கொல்லும் நிகழ்வுகளைக் கண்டு பயமுறுவர். கார் அல்லது பைக்கில் போகும் பொழுது அவ்வாகனத்தை நாம் இயக்குவதால் நமக்கு நடக்கும் நிகழ்வுகளின் மீது ஒரு கட்டுப்பாடு இருப்பது போன்ற எண்ணம் தோன்றுகிறது. விமானமோ சிக்கலான தொழில்நுட்பங்களை கொண்டதாலும் நமக்கு சற்றும் பரிச்சயமில்லாத வானில் செல்வதாலும் ஒருவித பயம் தொற்றிக்கொள்கிறது. மழைக்காலத்தில் நோய்கள் பரவுவதை தடுக்க எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமென தி ஹெல்தி இந்தியன் ப்ராஜெக்ட் இணையதளம் கட்டுரை வெளியிட்டுள்ளது. தெருவோர கடைகளில் எண்ணெயில் பொரித்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்கள், கடல் உணவு வகைகள், பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகள், வெட்டி விற்கப்படும் பழ வகைகளை பெரும்பாலும் தவிர்க்கலாம் என கூறியுள்ளது. அதேபோல சூடான உணவுப் பொருட்கள், உலர்கொட்டைகள், சீசன் பழங்களை உண்பது நல்லது என்றும் தெரிவித்துள்ளது. இளைய தலைமுறையினர் மத்தியில் குடல்வால் புற்றுநோய் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதுவரையில் குடல்வால் புற்றுநோய் அரிய வகையாக இருந்தது. ஆனால் தற்போது இளைய தலைமுறையினர் மத்தியில் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடுகிறது அமெரிக்க மருத்துவ ஆய்விதழ் அனல்ஸ் ஆஃப் இன்டர்னல் மெடிசன். ஆரோக்கியமற்ற உணவு முறை, ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை அதிகம் உட்கொள்ளுதல் ஆகியவை இந்த புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அடிவயிற்று பகுதியில் தொடர் வலி இருப்பது, திடீர் அதீத எடை இழப்பு, தொடர் மலச்சிக்கல் அல்லது தொடர் வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புதல் ஆகிய அறிகுறிகள் தொடர்ந்து நீடிப்பது குடல்வால் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் மழைப்பொழிவு 43% அதிகரிக்கும் என்று IPA குளோபல் மற்றும் ESRI இந்தியா இணைந்து நடத்திய ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக தீவிர மழைப்பொழிவும் வெப்ப அலைகள் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் 80% வெப்ப அலை நாட்கள் அதிகரித்திருப்பதாகவும், குறிப்பாக சென்னை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், தானே, சூரத், பாட்னா, புவனேஸ்வர் ஆகிய நகரங்கள் வெப்ப அலை நாட்களை 2 மடங்கு அதிகமாக சந்திக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அண்டார்டிகாவில் எம்பரர் பென்குயின் இனம் வேகமாக அழிந்து வருவதாக பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வே எச்சரிக்கிறது. செயற்கைக்கோள் புகைப்படங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 2009 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் அண்டார்டிகா பிராந்தியத்தில் எம்பரர் பென்குயின் எண்ணிக்கை 22% சரிந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஆண்டுக்கு சராசரியாக 1.6% அந்த இனம் அழிந்து வருகிறது. புவி வெப்பமயமாதலால் இனப்பெருக்கத்திற்கு அவசியமான பனிக்கட்டி முன்கூட்டியே உருகுவதன் காரணமாக பென்குயின் இனம் அழிந்து வருவதாக இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. பசுமைக்குடில் வாயு உமிழ்வு அதிகரிப்பு பனி உருகலை தீவிரப்படுத்துகிறது என்றும், உமிழ்வை குறைக்க உலகளாவிய நடவடிக்கை இல்லையில் இந்த இனம் அழியும் என்றும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா சார்ந்த விவகாரங்களை தவறான முறையில் கையாளுவதை G7 நாடுகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சீன அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தலைநகர் பீஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின்ஜியான், பனிப்போர் மனப்பான்மையுடனும் ஒருதலைபட்சமான கொள்கைகளுடனும் G7 கூட்டமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் விமர்சித்துள்ளார். உலகின் போக்கை உணர்ந்து கொண்டு இதர நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் 2 பள்ளி மாணவர்களின் உயிரை காப்பாற்றி தனது உயிரை இழந்த பீட்டர் ஜான்சன் குடும்பத்திற்கு குளித்துறை நகராட்சி நிர்வாகம் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. மார்த்தாண்டம் சந்தையில் புதிதாக கட்டப்படும் கடை ஒன்றினை வைப்பு தொகை இல்லாமல் பீட்டர் ஜான்சன் குடும்பத்திற்கு வாடகைக்கு கொடுக்க நகராட்சி உறுப்பினர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இதன் மூலம் பீட்டர் ஜான்சன் குடும்பத்திற்கான நிரந்தர வருமானத்திற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மொபைல் பார்த்து கொண்டே சாப்பிடுவதால் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மொபைல் பார்த்து கொண்டே சாப்பிடுவதால் கவனம் சிதறடிக்கப்பட்டு உடலில் இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் சர்க்கரை அளவு அதிகரிப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த பழக்கம் தொடர்ந்தால் டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. எனவே சாப்பிடும்போது மொபைல் போன் மற்றும் தொலைக்காட்சிகளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், முழுமையான கவனத்துடன் உணவை மென்று சாப்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இயங்கி வரும் ஒரு தனியார் பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியையாக 1981ஆம் ஆண்டு முதல் 12 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் சந்திரா. ஆசிரியை சந்திரா தனது பணிக்காலத்திலும் ஓய்வு பெற்ற பிறகும் சரியான அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சிறிய குடிசை வீட்டிலேயே தனிமையில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 75 வயதாகும் நிலையில் வாரிசுகள் இல்லாததால் தனிமையின் பிடியில் சிக்கி தவித்தார். அவரது முன்னாள் மாணவர்களுக்கு இந்த துயர நிலை தெரிய வந்தபோது அவர்களது மனம் உருகினர். பல்வேறு உயர் பதவிகளில் இருக்கும் அந்த முன்னாள் மாணவர்கள் தங்கள் ஆசிரியையின் துன்பத்தை போக்க உறுதி பூண்டனர். அனைவரும் ஒன்று கூடி சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் குறுகிய காலத்தில் ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்துள்ளனர். குடிசையில் வாடிய ஆசிரியை சந்திரா பிள்ளைகளை போன்ற முன்னாள் மாணவர்களின் உதவியோடு தன் வாழ்வை தன்னம்பிக்கையோடு தொடர இருக்கிறார். தினமும் யோகா பயிற்சி செய்வதால் உடல் மற்றும் மன ரீதியாக ஏற்படும் பலன்கள் குறித்து விரிவான ஆய்வுகள் வெளிவந்தபடி உள்ளன. இதில் போட் போஸ் என்று அழைக்கப்படும் நவாசனம் மன அழுத்தத்தை குறைத்து மூளை செயல்பாட்டை உடனடியாக மேம்படுத்துவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆசனம் கார்டிசாஸ் எனும் மன அழுத்த ஹார்மோனை குறைத்து மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. மனச்சோர்வு மற்றும் பிரெயின் ஃபாக் உள்ளவர்களுக்கு இது தெளிவான சிந்தனையை அளிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நவாசனம் 100 சிட்டப்புகளுக்கு இணையான பலத்தை தருவதாகவும் இதனை தினசரி செய்வதால் நல்ல பலனை பார்க்க முடியும் என்கின்றனர் யோகா ஆய்வாளர்கள். போயிங் 787 ரக விமானங்கள் உருவாக்கப்படும் முறை குறித்து அந்நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்களே கடந்த காலங்களில் பல்வேறு புகார்களை எழுப்பியுள்ளனர். போயிங் நிறுவனத்தில் 17 ஆண்டுகளாக பணியாற்றிய சாம் சலேபூர் என்ற பொறியாளர் 787 ரக விமானங்கள் தயாரிப்பை விரைவுபடுத்துவதற்காக அந்த நிறுவனம் குறுக்கு வழிகளை கையாண்டதாக தெரிவித்தார். விமானத்தின் பிரதான பகுதியில் உள்ள துளைகளை அடைக்க பயன்படுத்த வேண்டிய விசையை விட 165 மடங்கு விசையை போயிங் பயன்படுத்தியதாகவும் விமான பாகங்களை பொருத்த அதன் மீது ஊழியர்கள் ஏறி குதிப்பதை கண்டதாகவும் கூறியிருந்தார். மேலும் 787 ரக விமானத்தில் தரமற்ற பாகங்கள் பொருத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோல அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த தரக்கட்டுப்பாட்டு பொறியாளர் ஜான் பர்னட் என்பவர் விமானத்தின் ஆக்சிஜன் அமைப்புகளில் குறைபாடுகளை கண்டறிந்ததாக தெரிவித்திருந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் 2 பள்ளி மாணவர்களின் உயிரை காப்பாற்றி தனது உயிரை இழந்த பீட்டர் ஜான்சன் குடும்பத்திற்கு குழித்துறை நகராட்சி நிர்வாகம் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. மார்த்தாண்டம் சந்தையில் புதிதாக கட்டப்படும் கடை ஒன்றினை வைப்புத் தொகை இல்லாமல் பீட்டர் ஜான்சன் குடும்பத்திற்கு வாடகைக்கு கொடுக்க நகராட்சி உறுப்பினர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இதன் மூலம் பீட்டர் ஜான்சன் குடும்பத்திற்கான நிரந்தர வருமானத்திற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் கோவில் வரலாறு அறிய QR குறியீடு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜன் நுழைவு வாயிலில் QR குறியீடு வைக்கப்பட்டுள்ளது. இதை சுற்றுலா பயணிகள் ஸ்கேன் செய்து வரலாறு, கோவிலின் அமைப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஆடியோ வடிவிலும் கேட்க முடியும். முதற்கட்டமாக ஆங்கிலத்தில் தகவல்கள் உள்ளதாகவும் வரும் காலங்களில் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் கொண்டுவர பணிகள் நடந்து வருவதாகவும் தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். HBO தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகியுள்ள ஹாரி பாட்டர் தொலைக்காட்சி தொடரில் இந்திய கதாபாத்திரத்துக்கு இத்தாலி நடிகையை தேர்வு செய்திருப்பதற்கு சமூக ஊடகங்களில் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். KK ரவுலிங் எழுதிய ஹாரி பாட்டர் நாவல் வரிசையில் பார்வதி பட்டில் என்ற இந்திய வம்சாவளி பெண் கதாபாத்திரம் வாசகர்களை மிகவும் கவர்ந்தது. பார்வதி கதாபாத்திரத்தில் இத்தாலியைச் சேர்ந்த நடிகை ஆலிசா லூகினி நடிக்கவிருப்பதாக திங்கட்கிழமை என்று அறிவிக்கப்பட்டது. இந்திய கதாபாத்திரத்துக்கு இத்தாலி நடிகையை தேர்வு செய்திருப்பதற்கு சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு எழுந்துள்ளது.